மூவொரு கடவுள் விழா. புனித சிரில் ஸ்லோவாக்கியா மக்களுக்கு ஆசிரியராக இருந்தவர். சூரியனை எடுத்துக்காட்டாக வைத்து மூவொரு கடவுள் மறைபொருளை அவர்களுக்கு விளக்க முயன்றார். தந்தையாகிய கடவுள் சுடர்விடும் சூரியன், மகனாகிய இயேசு கிறிஸ்து அதன் ஒளி, தூய ஆவியானவர் அதன் வெப்பம் அல்லது சூடு. ஆனால் ஒரே ஒரு சூரியன்தான் இருக்கிறது. அதே போல தமத்திருத்துவ கடவுள் 3 நபர்களாக இருந்தாலும் கடவுள் ஒருவர்தான், அவரை பிரிக்க முடியாது. ஜான் மரிய வியானி மூவொரு கடவுளில் பலிப்பீடத்தில் பயன்படுத்துகின்ற பொருளை வைத்து விளக்க முயற்சிக்கிறார். மெழுகுதிரியில் எரிகின்ற அந்த நெருப்பினுடைய நிறம் வேறு, அதனுடைய வெப்பம் வேறு, அதனுடைய வடிவம் வேறு. ஆனால் மெழுகுதிரியில் எரியும் சுடர் ஒன்றே ஒன்றுதான். ரோஜா மலருடைய நிறம் வேறு, வாசனை வேறு, வடிவம் வேறாக இருக்கிறது. இவை 3ம் ரோஜா மலரை மட்டுமே குறிக்கிறது. அதே போல ஒரே கடவுள் தன்னை தந்தை, மகன், தூய ஆவியாராக வெளிப்படுத்துகிறார். தொடக்க நூல் உலகப் படைப்பின் முதல் அத்தியாயத்திலும் நாம் மூவொரு கடவுளை காண்கிறோம். கடவுள் படைத்தார், வார்த்தை மகன், தண்ணீரில் அசைவாடிக் கொண்டிருந்தது தூய ஆவியார். அதே போல திருவழிபாட்டின் கடைசி அத்தியாயத்தில் புதிய விண்ணகம், புதிய மண்ணகம், அங்கே அந்த படைப்பிலே மூவொரு கடவுளின் சுவட்டை காண்கிறோம். கடவுள் புதிய எருசலேமை படைத்தார். அந்த புதிய எருசலேமின் மணமகனாக குடிகொண்டவர் மகன். வாழ்வளிக்கும் நீரூற்றாக தூய ஆவியார் வெளிப்படுத்தப்படுகிறார். மூவொரு கடவுளின் மறைபொருளை, கோட்பாட்டை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நற்செய்தியாளர்கள் நற்செய்தியில் பதிவு செய்ததை திரு அவை தந்தையர்கள் விளக்க முயன்றார்கள். பிறகு நீசையா சங்கமும் கான்ஸ்டாண்டினோபிளில் நடந்த சங்கமும் சேர்ந்து கிறிஸ்தவ நம்பிக்கையின் கோட்பாடாக மூவொரு கடவுள் கோட்பாட்டை வரையறுத்தது. கிறிஸ்தவ வாழ்வில் மூவொரு கடவுளின் முக்கியத்துவம். காலையிலிருந்து இரவு தூங்குவது வரை மூவொரு கடவுளை பல நேரங்களில், பல வேளைகளில், பல இடங்களில் அழைக்கிறோம். தூங்கி எழுந்தவுடன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே என்று சொல்லி எழுகிறோம். காலை உணவின் போது, அலுவலகம் செல்வதற்கு முன்னால், ஒரு ஆலயத்தை வழியில் சந்தித்தால், மதிய உணவு வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும், குடும்ப ஜெபமாலையின் போது, தூங்கச் செல்லும் போது, இப்படி ஒரு நாளைக்குள் பலமுறை மூவொரு கடவுளை அழைக்கிறோம். குடும்பத்தில் நல்லது கெட்டது நடந்தால், இடம் வாங்க போவதற்கு முன்னால், வாங்கிய பின், இப்படி பல நிகழ்வுகளில், குடும்ப நிகழ்வுகளில் நாம் மூவொரு கடவுளை அழைக்கிறோம். ஆனால் அந்த இறைவேண்டலை உணர்ந்து மன்றாடுகிறோமா? 24 மணி நேரத்தில் நாம் மூச்சு விடுவது லட்சக்கணக்கான முறை. மூக்கு நமக்கு முன்னால் இருக்கிறது. மூச்சு விடுவதை எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறோம்? எப்போது மூச்சு திணறுகிறதோ அப்போதுதான் நாம் அதை கவனிக்கிறோம். திரு அவையின் எல்லா இறைவேண்டல்களும் மூவொரு கடவுளை அழைத்தே தொடங்கப்படுகின்றன. எல்லா அருட்சாதனங்களிலும் அப்படியேதான் தமத்திருத்துவ கடவுளை அழைக்கிறோம். திருப்பலியில் குருவானவர் மூவொரு கடவுளின் பெயரால் தான் ஆசி வழங்குகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு சீடர்களுக்கு உலகத்தின் எத்திசையிலும் சென்று தந்தை, மகன், தூய ஆவியாரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறுகிறார். மூவொரு கடவுளின் பண்புகள் 3ஐ உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ஒற்றுமை, 2 சமத்துவம், 3 தனித்துவம். ஒற்றுமை, மூவரும் அன்பினால் ஒருமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நமது குடும்பத்தில் அன்பை நாம் பரிமாறிக்கொண்டால் மூவொரு கடவுளை பரிமாறிக்கொள்கிறோம். அன்பிற்கு எதிராக குடும்பத்தில் செயல்பட்டால் மூவொரு கடவுளை குடும்பத்தில் இருந்து விலக்கி வைக்கிறோம். 2 சமத்துவம், தந்தை, மகன், தூய ஆவியாராக இருந்தாலும் அவர்கள் ஒரே கடவுளாக எல்லாவற்றிலும் சமமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே நமது கடவுள் சமத்துவ கடவுள். படிநிலை திரு அவையை விட சமத்துவ திரு அவையையே கூட்டு ஒருங்கியக்க திரு அவையில், சினடல் சர்ச், மறைந்த திருத்தந்தை வலியுறுத்துகிறார். எல்லோரும் ஒன்றாய் கைகோர்த்து பயணிக்கும் திரு அவை என்று குறிப்பிடுகிறார். நமது
சமூக ஏற்றத்தாழ்வுகளை நாம் அங்கீகரித்தால் சமத்துவ கடவுளாகிய மூவொரு கடவுளை துன்புறுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். 3. தனித்துவம். மூவொரு கடவுளாக இருந்தாலும் தனித்துவமாக தங்கள் பணிகளை செய்கின்றார்கள். தந்தை படைக்கிறார், மகன் மீட்கிறார், ஆவியானவர் தூய்மையாக்குகிறார். நாமும் ஒரே குடும்பமாக இருந்தாலும் நாம் நமது தனித்துவத்தை தடம் பதிக்க வேண்டும். எந்த துறையில் வேலை செய்தாலும் அழியா முத்திரையை பதிவு செய்ய வேண்டும். இந்த மறையுரையை நான் புனித பிரான்சிஸ் சேவியரியாரின் விருப்பமான ஜெபத்தோடு, விருப்பமான இறைவேண்டலோடு முடிக்க விரும்புகிறேன். என்னில் வாழும் தூய மூவொரு கடவுளே, நான் உம்மை புகழ்கிறேன், நான் உம்மை வழிபடுகின்றேன், நான் உம்மை ஆராதிக்கின்றேன், நான் உம்மை அன்பு செய்கின்றேன். தூய ஆவியார் வழியாக மகனாகிய கிறிஸ்து தந்தையிடம் வழிநடத்தி மூவொரு கடவுளுடன் என்றென்றும் வாழ உதவி செய்வாராக. ஆமேன்.